ஹலோ விவர்ஸ், காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த காப்பர் ஜரி சாரீக்கு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணோன்னா அந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது அதோட பார்டர் மேலே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து வெறும்னே காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணோன்னா அது அவ்வளோ பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியறதில்ல. ஸோ அதனால் வந்து நான் எப்போயுமே இந்த காப்பர் மெட்டீரியல்ஸ் வந்து அந்த காப்பர் பார்டர் மேலே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ அதுலேயும் இந்த பர்டிகுலர் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நான் அந்த மேட்சிங் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது செல்ஃப் கலர். ஸோ இப்போ நான் எங்கெங்கே என்னென்ன மெட்டீரியல் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி ஒரு 4 ரோ ஜரியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் காப்பர் ஷேடில் 4mm பீட் ஒரு ரோ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா காப்பரில் சுகர் பீட்ஸ் ஒரு ரோ கொடுத்துருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் மேட்சிங் கலரில் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டோனை ஒட்டிட்டு அதுக்கு பக்கத்தில் திரும்பவும் சுகர் பீட்ஸ் இன்னொரு ரோ கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனுக்கு இடையிலையும் 3 சுகர் பீட்ஸை வந்து வெர்டிக்கலாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு 2 4mm பீடு வச்சுட்டு அதுக்கும் மேலே ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் முடித்து ஒரு செட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு நெக்கை சுற்றி ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது புட்டா பார்த்திங்கன்னா பாடியில் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இது தான். இப்போ நெக்கில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேனோ அதே ஒர்க்கை தான் வந்து நான் ஃப்ரண்ட் நெக்லேயும் ஸ்லீவ்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, சிம்பிள் ஒர்க், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் ப்ளவுஸ் போடணும்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், காப்பர் ஜரி மேலே காப்பர் மெட்டீரியல் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணால் அவ்வளோ பிரைட்டாக இருக்காது, ஸ்டோனும் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.